ஹாய் ஹலோ அண்ட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருத்தலம் தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள திருக்குற்றாலநாதர் கோவில் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய பயனுள்ள தகவல்கள் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென்காசியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதான் இந்த திருக்குற்றாலநாதர் சிவன் கோவில். வேறு எந்த சிவன் ஸ்தலங்களிலும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இந்த கோவிலுக்கு அமைந்திருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் கோவில்கள் சதுர வடிவில் தான் அமைந்திருக்கும். ஆனால் இந்த குற்றாலநாதர் சிவன் கோவில் பார்ப்பதற்கு சங்கு வடிவில் அமைந்திருக்கிறது. குற்றாலத்திற்கு மேல் செண்பக நதி இருக்கிறது. அந்த நதியிலிருந்து பார்க்கும்போது கோவில் சங்கு வடிவில் தோன்றும் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது. இந்த கோவிலின் பிரகாரத்தை சுற்றி வரும்போது எல்லா சிவலிங்கத்தையும் நம்ம ஒன்றாக தரிசனம் பண்ண முடியும். அதாவது அண்ணாமலைநாதர், திருமூலநாதர், பாபநாசர், நெல்லையப்பர், மணக்கோலநாதர், நாரும்பகநாதர், சகசிரலிங்கம், பால்வண்ணநாதர், சொக்கலிங்கர், இப்படி பல்வேறு சிவலிங்கங்களை ஒன்றாக தரிசனம் பண்ணக்கூடிய திருத்தலம் இந்த திருக்குற்றாலநாதர் திருத்தலமாகும். பெருமாள் கோவிலை சிவன் கோவிலாக மாற்றிய அகஸ்திய முனிவருக்கு இங்கு ஒரு தனி சந்நிதி அமைந்திருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அகஸ்திய முனிவரின் சந்நிதியாகும். அது மட்டுமல்லாமல் வாசுகி பாம்பிற்கு இங்கு ஒரு தனி சந்நிதி அமைந்திருக்கிறது. எப்படி சிவபெருமானுக்கு பஞ்சபூத தலங்கள் இருக்கோ அதே போல சபைகளும் 5 சபைகள் இருக்கு. அதில் இந்த நடராஜர் சித்திர சபையில் காட்சியளிக்கிறார். இங்கு வள்ளியும் தெய்வானையும் எதிரெதிர் திசையில் காட்சி தருகின்றனர். இங்குள்ள தல விருட்சம் பலாப்பழமாகும். இந்த பலாமரம் வருடம் முழுவதும் காய்ப்பதாகவும் அதில் உள்ள சுளைகள் சிவலிங்கத்தை போல் காட்சி தருவதாகவும் கூறுகிறார்கள். இந்த பழத்தை யாரும் பறிக்கவும் மாட்டார்களாம். இந்த குறும்பலநாதர் சந்நிதிக்கு மிக அருகில் பழமையான, அதாவது 3000 ஆண்டுகள் பழமையான பலாமரம் ஒன்று ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அங்கே சிவனே குடியிருப்பதாகவும் ஒரு நம்பிக்கை இருக்குது. இவ்வளவு நேரம் கோவிலோட சிறப்புகளை பார்த்தோம். இப்போ கோவிலின் தல வரலாறை பார்க்கலாம். வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். திருக்கைலையில் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடக்கும்போது உலகத்தைச் சேர்ந்த அனைவரும் அங்கே வந்திருக்காங்க. அதனால் வடக்கு திசை உயர்ந்தும் தென் திசை தாழ்ந்தும் காணப்பட்டிருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் அகஸ்தியரை கூப்பிட்டு நீ தென் திசை நோக்கி புறப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அகத்திய முனிவர் நான் போயிட்டா உங்களோட கல்யாணத்தை நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு சிவபெருமானோ நீ குற்றாலத்துக்கு போ, அந்த இடத்துல என்னோட திருமண காட்சியை நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அகத்தியரும் சிவனோட பேச்சை கேட்டு தென் திசை நோக்கி வந்திருக்காரு. உலகம் சமநிலை அடைஞ்சிருக்கு. சிவபெருமானோட திருமணத்தை பார்க்கணும் அப்படின்னு எண்ணி சிவன் கோவிலை அவர் தேடி பார்க்குறாரு. எந்த இடத்துலையுமே இல்லை. குற்றாலத்தில் இப்போ இருக்க சிவன் கோவில் முன்னாடி பெருமாள் கோவிலாக இருந்திருக்கு. அதுக்குள்ளே அகத்தியர் ஆனால் யாருமே அவரை அலோ பண்ணலையாம். ஏன் அப்படின்னா அவர் நெத்தியெல்லாம் திருநீர் பூசி கழுத்தில் ருத்ராட்சம் போட்டிருக்கிறதுனால அவரை சைவ மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ளே அலோ பண்ணவே இல்லையாம். உடனே நம்ம அகஸ்தியர் பக்கத்தில் இருக்க இளஞ்சி முருகன் கோவிலுக்கு போய் நான் எப்படியாவது சிவனோட கல்யாணத்தை பார்க்கணும்னு சொல்லி வேண்டி கேட்டிருக்காரு. உடனே முருகப்பெருமானும் வைணவ அடியார்கள் மாதிரி நீ கோவிலுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லி அகஸ்தியர்கிட்ட கூறியிருக்காரு. அகஸ்தியரும் முருகன் கூற்றுப்படியே அந்த கோவிலுக்குள்ளே போய் பெருமாளோட தலையை தொட்டிருக்காரு. அப்போ தான் பெருமாள் சிவலிங்கமாக மாறி அகஸ்தியருக்கு திருமண கோலத்தை காட்சியாக தந்திருக்காரு. இப்படி பெருமாளே சிவபெருமானாக மாறிய திருத்தலம் தாங்க இந்த திருக்குற்றாலநாதர் திருத்தலம். இப்படி அகத்தியர் பெருமாளை தலையில் அழுத்தியது சிவலிங்கத்தின் மேல் இன்னும் அந்த கைத்தடம் இருப்பதாக கூறுகிறார்கள். ஃபால்ஸில் நீங்கள் தண்ணி இல்லாத நேரம் கவனித்து பார்த்தீங்கன்னா நிறைய சிவலிங்கங்கள் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா எப்போவுமே சிவபெருமான் அந்த தண்ணீரில் அபிஷேகத்தை வாங்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுனால தான் அங்கே திருவுருவம் பொறிக்கப்பட்டிருக்கான். அது மட்டுமல்லாமல் அகத்தியர் தொட்டதுனால சிவபெருமானுக்கே தலைவலி வந்துச்சான். பராசக்தியின் தரணி பீடம் அமைந்திருப்பது இந்த கோவிலின் மற்றும் ஒரு கூடுதல் சிறப்பாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். Okay friends, thanks for watching.